செமையா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட். இந்த கறி மீன்லாம் எதுக்கு வேற லெவல்ல. எல்லாருக்கும் வணக்கம். இதழின சேனல் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல் லாங் வீடியோ வரப்போகுது. இஞ்சி வச்சு இஞ்சி தொக்கு பண்ணலான்னு தான். இஞ்சி வந்து சீசன் டைம்ல தான் கிடைக்கும். இந்த இஞ்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். மாங்காவும் இஞ்சியும் சேர்ந்த டேஸ்ட். இது தொக்கு பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா, கிச்சனில் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே கச்சா முச்சான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஆர்டர் வந்துட்டே இருக்கு, அதனால வச்சிருக்கோம். இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரு ஆர்டரும் இல்லை, இப்போ ஈவினிங் தான் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, அடுத்தடுத்து வருமேன்ட்டு எல்லாம் அப்படியே இருக்குது கிச்சனில். இது நாளைக்கு என்னம்மா? தைப்பூசம். நாளைக்கு தைப்பூசம்மா, அதனால கோவிலுக்கு சுண்டல் செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஊற வச்சிருக்காங்க அம்மா. இந்த மாதிரி வளையல் போடுறதே ஒரு மாதிரி அதிசயமா இருக்கு எனக்கு. அதிகமாக நான் அந்த கண்ணாடி வளையலே யூஸ் பண்ண மாட்டேன். டப்பாவா இருக்கும், உள்ள கலக்கரா வாங்கி தருவேன். சாரீ கட்டினா மட்டும்தான் எனக்கு அது போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சாரியே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இப்போ கட்டுறது. நேத்தி விளக்கு பூஜைக்கு போயிருந்தேன், அங்க கொடுத்தாங்க இந்த வளையல். அண்ணி அம்மாக்கும் கொடுத்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதுனால என் கையில போட்டு விட்டாங்க எல்லாத்தையும். ஆமா, எனக்கு நல்லா இருந்துச்சு விளக்கு பூஜை. நான் சொன்னேன் போனதுக்கு அப்புறம் போன் எடுத்துட்டு வராம வந்துட்டான். இல்லைன்னா வீடியோ எடுத்து போட்டுருக்கலாம். நல்லா இருந்துச்சு. சாய்பாபா கோவில்ல எடுத்தாங்க விளக்கு பூஜை, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி வேலை செய்யும் போது இப்படி கை தூக்க சொல்ல இறக்க சொல்ல அந்த வளையல் சவுண்டு வருது. வளையல் போட்டிருக்கோம்ல நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. நம்மள பர்மனண்டா போட்டுருக்கோம். புடவை கட்டும் போது எப்படிதான் புடவை கட்டி இருக்கிறீங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு பேரும். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன் புடவை கட்டி நார்மலா வேலை செய்யறது நடக்கிறது. நம்ம இஞ்சி தொக்கு செய்ய போயிடலாம். நான் எடுத்த இஞ்சி கழுவி நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில, வெறும் கடாயிலேயே ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் ட்ரையா. இங்க பாருங்க நல்லா பொரியுது சிவந்து. இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். முதல்ல இங்க பாருங்க நல்லா பவுடர் ஆக்கிட்டேன். இதை ஒரு தட்டில் மாத்திக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லயே ஒரு 50 கிராம் புளிக்கு 4 கிலோ இஞ்சி எடுத்துருக்காங்க. அதனால 50 கிராம் புளி கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பேஸ்டா. அதுலயே ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இங்க பாருங்க நல்லா இப்படி மழை அரைச்சிட்டேன். கொஞ்சமா தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். இப்போ அதே கடாயிலேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுறேன் நான். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லா இருக்கும் தொக்கு, ரொம்ப நாள் வச்சுக்கிறதா. நீங்க சீக்கிரம் காலி பண்றதா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கூட தாளிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப நாள் நம்ம வச்சு 1 மாசம் 2 மாசம் சாப்பிடணும்னா நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி இது அதே போல மிக்சியில் அரைக்காம நீங்க சீஸ் திருவுறதுல துருவி செஞ்சாலும் நல்லா இருக்கும். துருவும் போது புளியை கரைச்சி ஊற்றணும், அப்போ நல்லா இருக்கும். சரிங்களா? எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுலயே 4 வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுலயே கொஞ்சமா பெருங்காயம், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எண்ணெயிலே போட்டுருங்க. கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதனாலதான் சிவந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, இஞ்சியும் புளியும், அது ரெண்டுத்தையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். அப்படியே இது நல்லா இதில் கலரிக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கேம்மா, சூப்பராகவும் இருக்கும். இது எனக்கு ரொம்ப தயிர் சாதத்துக்கு ரொம்ப. ஆனா இது கட் பண்ண சொல்லவே இஞ்சி ஸ்மெல் வரல, மாங்காய் ஸ்மெல் தான் வந்தது. இஞ்சி, இது பேரே அதான் இஞ்சி. அது பேர் இஞ்சின்னு எனக்கு தெரியாது. உடனே இதான் இஞ்சி, அதான் பேரு. எல்லாத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எனக்கு தெரியாத மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்னமோ பச்சை குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி. இது அப்படியே நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இங்க பாருங்க வதங்கிடுச்சு. ஆனா இது நல்லா வதங்கி இன்னும் கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா பொறுமையா வதக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? பொறுமையானா எப்படிமா? ஸ்லோவா. ஓகே ஓகே. அது உங்களுக்கு வராதே. ஆனா அதானே. இன்னும் கூட ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் மேல. சூப்பரா இருக்கும் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா தான். இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. சைடு ஃபுல்லா அப்படியே ஒட்டாம எப்படி வருது பார்த்தீங்களா? இப்போ எண்ணெய் ஊத்தி வச்சுக்கோங்க, பிரிஞ்சு வந்துருச்சுல தனியா. அறிவே. அப்புறமா இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா சுருண்டி இந்த மாதிரி ஒட்டாம வரணும். இந்த மாதிரி நல்லா வரணும். அப்பதான் ஊருக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கடுகும் வெந்தயம் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் கிளறி கொஞ்ச நேரம் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கலருவோம். பாருங்க பொடியும் போட்டு நல்லா சுற்றி எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இஞ்சி ஊறுக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்லா தலைன்னு தயிர் சாதத்தோட போட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்புறம் எனக்கு மாவடுவும் தயிர் சாதத்தோட போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை சாப்பிட்டுலாமா? அப்படியே வாயிலாம் ஊறுது, எச்ச ஒழுகுது. செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க காமிங்க வாயில எச்ச ஒழுகுதா பாப்பா?
செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்காமா? செம்ம டேஸ்டா இருக்கு. சரி சாப்பிட்றதுலேயே மயங்கிறாதீங்க, வீடியோ பேசுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. இன்னொரு வாய். நல்லா இருக்கு செம்மையா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட். இந்த கறி மீன் எல்லாம் எதுக்கு வேற லெவல்ல இருக்கு. இந்த டேஸ்ட் சாப்பிட்டுட்டு பேசுங்க, அடைச்சிக்க போதா. செம்ம டேஸ்ட். கண்டிப்பா எல்லாரும் இந்த ஊருக்காக செஞ்சு பாருங்க. அப்புறம் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்க வந்து ராமச்சந்திரன், மணிமேகலை. அவங்களுக்கு 18வது திருமண நாள் வாழ்த்துக்கள் நம்ம ஃபேமிலி சார்பாக. மற்றவங்களும் அவங்களை விஷ் பண்ணிடுங்க. நாளைக்கு யாராச்சும் பிறந்த நாளோ திருமண நாளோ இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.